வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படிங்கிற இந்த டேர்மை சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எப்போ பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை ஸ்டெப் டவுன் ஆனார்ல, நயினார் புதிய மாநில தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். அப்போது செய்திகளில் இந்த அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படிங்கிற டேர்மை கேள்விப்பட்டிருப்போம். அண்ணாமலையை பிடிச்சவங்க எல்லாமே பல மாவட்டங்களில் நற்பணி மன்றங்களை அண்ணாமலை பேரில் தொடங்கினாங்க. உடனே சோசியல் மீடியாவில் அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறாரு, பாஜகலேருந்து விலக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவணுச்சு. அப்போவே நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம், அண்ணாமலை மோடிக்காக அரசியலுக்குள்ளே வந்தவர், பாஜகவில் சேர்ந்தவர். அதனால் அண்ணாமலை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தா பாஜகவுடைய வாக்குகள், தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படியே அண்ணாமலை பக்கம் போயிடும். இது பொலிட்டிக்கலாக தமிழக பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக மாறும். அதனால் டெஃபினட்டாக தனி கட்சியெல்லாம் அண்ணாமலை ஆரம்பிக்க மாட்டார். மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கும் வரை அண்ணாமலை பிஜேபியில் தான் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருந்தோம். அதே தான் அண்ணாமலையும் கிளியர் பண்ணியிருந்தார். என்ன சொன்னார்? என்னுடைய பேரில் தமிழகம் முழுவதும் பல நற்பணி மன்றங்கள் தொடங்கப்படுறதை நான் கேள்விப்பட்டேன். என் மேலே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பாசத்துக்கு ரொம்ப நன்றி. எப்போதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனா எப்போதுமே இருப்பேன். நான் மதிக்கிறேன், உங்களுடைய பாசத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் என்னுடைய பேரில் இது மாதிரி நற்பணி மன்றங்கள் தொடங்கப்படுறது, நான் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, இதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் என்னுடைய பேரை பயன்படுத்தி அமைப்புகள் இதெல்லாம் தொடங்க வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அறிவுரை வழங்கியிருந்தார். அறிவுரை வழங்கி இந்த இஷ்யூவுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தார். மொத்தம் தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் இருக்குல்ல, நிர்வாக வசதிக்காக 58 மாவட்டங்களாக பிரித்து அந்த 58 மாவட்டங்கள்லையும் அண்ணாமலை நற்பணி மன்றம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. தமிழகம் மட்டும் கிடையாது, புதுச்சேரி, கர்நாடகா, ஏன் புதுடெல்லியிலையும் அண்ணாமலை நற்பணி மன்றம் தொடங்கப்பட இருக்குது அப்படின்னு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அண்ணாமலை நற்பணி மன்றத்துடைய ஹெட்டு, அவர் பேர் வேலக்கண்ணன். இந்த அண்ணாமலை நற்பணி மன்றத்தை பொறுத்த வரைக்கும் தலைமையகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வேலக்கண்ணன் சொல்லியிருக்காரு. இவர் நாளைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அண்ணாமலை நற்பணி மன்றத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு. முக்கிய நிர்வாகிகளுடைய ஒரு மீட்டிங் இருக்கான். இந்த மீட்டிங்கில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்குது அப்படின்னு வேலக்கண்ணன் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணாமலை மாதிரியான விஷயம் தெரிஞ்ச நபர் சட்டப்பேரவைக்கு போகணும், சட்டப்பேரவைக்கு போய் மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அதனால் அண்ணாமலையை சட்டப்பேரவைக்கு அனுப்பாமல் நாங்கள் விட மாட்டோம். அண்ணாமலை இந்த தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை ஜெயிக்க வைப்பதற்கான ஆலோசனை கூட்டம் தான் நாளைக்கு நடக்க இருக்குது. வாலண்டியராக அண்ணாமலையை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம். எப்படி இதை கொண்டு போகிறது, அண்ணாமலையை எப்படி ஜெயிக்க வைக்கிறது, இது சம்மந்தமாக ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்குது அப்படின்னு இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த பேட்டி ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் விருப்ப மனு பாஜக சார்பாக யாரெல்லாம் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறாங்களோ விருப்ப மனு வாங்கப்படும்ல, அது அறிவிக்கப்பட்ட உடனேயே அண்ணாமலை பேரில் குறைஞ்சது 500 விருப்ப மனுக்களை வாங்க இருக்கோம். எல்லா தொகுதிகள்லையும் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிட நினச்சாலும் அவர் போட்டியிடட்டும், நாங்கள் அவர் சார்பாக விருப்ப மனு 500 விருப்ப மனுக்களை வாங்குகிறோம் அப்படின்னும் பேட்டி கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய ஃபேனாக இருக்காரு எப்பா, இது ஒன்று. அதனால் இந்த அண்ணாமலை நற்பணி மன்றத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பிஜேபியிலேருந்து விலகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய மோட்டிவ் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் மோட்டிவ். அண்ணாமலை சட்டப்பேரவைக்கு போகணும், மக்கள் பணி ஆற்றணும், சட்டப்பேரவையிலிருந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கணும், மக்கள் சார்பாக சட்டப்பேரவையில் பேசணும் கணீர்னு அப்படிங்கிறதான் இந்த அண்ணாமலை நற்பணி மன்றத்துடைய முழு நோக்கமாக தெரியுது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, டிவிகே விருப்ப மனு. டிவிகே சார்பாக விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. பொது தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 10,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு வாங்கிக்கலாம். இதுவே தனி தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5,000 ரூபாய் கட்டி விருப்ப மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு தாவேக்கா அறிவிச்சிருக்காங்க. நேற்றைக்கு தொடங்கியிருக்கு விருப்ப மனு விநியோகம். எப்போ வரைக்கும்னா பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனு விநியோகம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று தாவேக்கா சார்பாக சிடி நிர்மல்குமார் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? விநியோகம் ஸ்டார்ட் ஆன 1.5 மணி நேரத்தில் 10,000 அப்ளிகேஷனே விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. திரைத்துறையிலேருந்து வரவங்க தானே. இந்த படம் டிக்கெட் கவுண்டர் வந்து தொடங்கின உடனேயே, அதை திறந்த உடனேயே 1,00,000 டிக்கெட் விற்றுருச்சு, 10,000 டிக்கெட் விற்றுருச்சு, 50,000 டிக்கெட் விற்றுருச்சு, கலெக்ஷன் 500 கோடி 1000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே பழக்கப்பட்டுட்டாங்களா. இப்போது விருப்ப மனு விநியோகம் தொடங்கின 1.5 மணி நேரத்தில் 10,000 அப்ளிகேஷன் விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே தொனியில் அதே மாடுலேஷனில் தாவேக்காக்காரங்க பேட்டி கொடுக்குறாங்க. இப்போது விஜய்க்கு என்ன சிக்கல் தெரியுமா? தாவேக்கா தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரா. ஆனால்
புலி படத்துக்கு வாங்கின சம்பளத்தை கணக்கில் காட்டலை, மறைச்சிட்டாரு அப்படின்னு 1.5 கோடி ரூபா இன்கம் டேக்ஸ் ஃபைன் போட்டிருந்தாங்க. அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டு அபராதம் போட்டது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ விஜய் வாங்கின சம்பளத்தை மறைச்சது உறுதியாயிருக்கு. இதுக்கு பேர் ஊழல் இல்லாமல் என்ன அப்படின்னு இப்போது திமுக காரங்க, அதிமுக, பாஜக எல்லாம் தாவேக்காவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.